நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா? உங்கள் பார்ட்னருக்கு பீரியட் வந்தால் 1வது நாள்லேருந்து 28 நாள்லேருந்து 4 சைக்கிள் மாறும். அது உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் ஒழுங்காக இருப்பாங்க, ஒரு நாள் எரிஞ்சு விடுவாங்க. என்ன பண்ணுறது எனக்கு தெரியல டாக்டர் சாம். இது உங்களுக்கு தெரியலையா? புரியலையா? என்ன பண்ணணும்னு தெரியணுமா? வாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணிக்கு வந்து அவங்களுக்கு பீரியட் நடக்குதுன்னா, ஒரு மாதத்தில் வந்து 4 ஹார்மோனல் சேஞ்சஸ் மாறுவாங்க. சரிங்களா? 4 ஹார்மோனல் சேஞ்சஸ் மாறும். ஹார்மோனல் சேஞ்சஸ் என்னன்னா வந்து, அவங்க யோசிக்கிற தன்மை, அவங்க நடவடிக்கை, அவங்க எடுக்கிற முடிவு, அவங்களோட டயர்ட்னஸ், அவங்களோட ஆக்டிவ்னஸ் இதெல்லாம் மாறும். சரிங்களா? ஸோ இது பற்றி நான் 1வது நாள் பீரியட் ஆரம்பிச்சதுலேருந்து 28வது நாள் 1வது நாள் அவங்களுக்கு என்னென்ன நடக்கும், என்னென்ன ஃபேஸில் இருக்காங்க, இது நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். பீரியட் ஆரம்பித்து 1வது நாள் 1வது நாள்லேருந்து 5வது நாள் அவங்க உடம்புல இருக்க ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் சொல்லிட்டு இந்த 2 ஹார்மோனும் வந்து லோவாக இருக்கும். இது ஏன் லோவாக இருக்குன்னா, உடம்புலேருந்து ரத்தம் வெளியாகுதுல, அதனால லோவாக இருக்கும். ஸோ இந்த பீரியட்ல காய்ஸ் நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணனா வந்து கம்ஃபர்ட் ஓவர் எவ்ரிதிங். அதாவது அவங்களுக்கு தேவைப்படுறது நீங்கள் செய்யணும். நீங்கள் ரொம்ப அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணக்கூடாது, கண்டதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த டைம் வந்து அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலி லோவாக இருப்பாங்க. தேவையில்லாமல் பேசி தேவையில்லாமல் இரிட்டேட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி கரெக்டாக செஞ்சிங்கன்னா ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 5 நாள் வந்து கம்ஃபர்ட் ஓவர் எவ்ரிதிங். அவங்களுக்கு தேவைப்படுறது செஞ்சு கொடுங்க, பக்கத்துலேயே இருந்து கம்ஃபர்ட் கொடுங்க. 2வது ஃபாலிகுலர் ஃபேஸ் சொல்லுவாங்க. 6வது நாள்லேருந்து 14வது நாள் இருக்கும். அதாவது பீரியட் ஆரம்பித்து 6வது நாள்லேருந்து 14வது நாள் இருக்கும். இந்த டைம் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இனோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி டைம் சொல்லுவாங்க. இந்த டைம் வந்து பொதுவாக பெண்மணிகள் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப டேரிங்காக இருப்பாங்க, வெளியே போகணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ 6வது நாள்லேருந்து 14வது டைமில் வந்து இந்த டைம் வந்து நீங்கள் நல்ல ஆக்டிவிட்டியோ, டேட்டிங்கோ, அவுட்டிங்கோ, இல்லை ட்ராவல் பண்ண போகிறீங்களோ இந்த டைமில் வந்து நீங்கள் செய்யலாம். 3வது ஃபேஸ் ஆவிலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆக முக்கியமான ஃபேஸ் காய்ஸ். 15வது நாள்லேருந்து 17வது நாள் வரைக்கும். அதாவது பீரியட் ஆரம்பித்து 15வது நாள்லேருந்து 17வது நாள் வரைக்கும். இந்த டைம் தான் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து பீக்கில் இருக்கும். அப்புறம் லுட்டின்னு சொல்லுவாங்க, லுட்டினைசிங் ஹார்மோன் சொல்லுவாங்க. இது வந்து உடம்புல வந்து ஓவாரியில் வந்து முட்டை வெளியாக்கும். சரிங்களா? அந்த டைம் முட்டை வெளியாகும் போது தான் வந்து உடம்பு வந்து பேபி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, பேபி மேக் பண்ணுறதுக்கு, இல்லை தாம்பத்திய உருவத்துக்கு வந்து பீக்கில் இருக்கும். சரிங்களா? ஸோ 15வது நாள்லேருந்து 17வது நாளில் வந்து இந்த டைம் வந்து ஒன்றா இருக்கிறதோ, ரொமான்ஸ் பண்ணுறதுக்கோ, டீப் இன்டிமசி. சரிங்களா? இந்த டைம் வந்து அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் அவங்க கூட எவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்களோ, எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கீங்களோ, எவ்வளோ இன்டிமேட்டாக இருக்கீங்களோ ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். 4வது ஃபேஸ் லூட்டியல் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. 18வது நாள்லேருந்து 28வது நாள் வரைக்கும். அதாவது பீரியட் ஆரம்பித்து 18வது நாள்லேருந்து 28வது நாள். இந்த டைம் காய்ஸ், இந்த ஒரு 10 நாள் இருக்குல்ல, அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. இந்த டைம் வந்து அவங்க என்ன சொன்னாலும், அவங்க என்ன ஏசுனாங்களோ நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அவங்க எரிஞ்சு விழுந்தாலும் நீங்கள் சீரியஸாக எடுத்துங்க. ஏன்னா 15வது நாள்லேருந்து 17வது நாளில் வந்து அந்த ஓவியுலேஷன் பீரியட் இருக்குல்ல, அந்த டைம் வந்து சம்டைம்ஸ் வந்து தாம்பத்திய உறவில் இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்து பேபி உருவாகுது. ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து டாப்பில் இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து பேபி உருவாகலனா வந்து அது டாப்ல இருந்து திருப்பி ரொம்ப லோவாக விழுவும். சரிங்களா? அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும். இந்த டைம் வந்து அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. சரிங்களா? இந்த டைம் வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப ஷேர் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் எரிஞ்சு வருவாங்க. இது வந்து நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காம இந்த 10 நாள் கடந்து போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் யார் ரிலேஷன்ஷிப் இருக்கீங்களோ, ஒரு பெண்மணி கூட, சரிங்களா, ஒரு மனைவி கூடயோ, இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயோ, இந்த பீரியட் சைக்கிள் வந்து மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். கடைசியாக 3 டிப்ஸு. அவங்களோட மாதம் இந்த 4 சைக்கிள் சொன்ன 4 ஃபேஸ் சொன்னல ஒன்றா சேர்ந்து ட்ராக் பண்ணுங்க ஒரு ஆப் மூலியமா. 2வது அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நீங்களும் மாறிக்கிங்க. ஒரு வாரம் வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸாக ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு வாரம் வந்து மூடே இல்லாமல் வீட்டிலேயே ரிலாக்ஸாக இருப்போம், எரிஞ்சு விழுவாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறணும். 3வது டிப்ஸு, இது அவங்க பயாலஜி சம்மந்தப்பட்டது, அவங்க உடல் சம்மந்தப்பட்டது. உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நீங்கள் அதுக்கு காரணம் இல்லை. பர்சனலாக எடுத்துக்கிட்டு உங்களே டேமேஜ் பண்ணிக்காதீங்க. வேற என்ன? இன்பமேஷ் கொள்கை எல்லோரும் வாழ்க, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி, சைனிங் ஆஃப் டாக்டர் சார். பீஸ்.